ஒர்க் லீவ் அப்போ தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலான்னு பார்த்தா, எப்போவுமே எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, ஒரு மணி 7:30 ஆயிருக்கும். 8 ஆயிருச்சு, 8:30 ஆயிருச்சு எந்திரிம்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டக்குன்னு தூக்கத்தில் இருக்கும்போது, அவ்வளோ ஆயிருச்சா மணி அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே போக போக பழகிரும். அப்போ இப்போ ஒரு 7:15 இருக்கும், 7:30 இருக்கும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு தூங்கிருவேன். பட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் அம்மாவும் ஒரு 7 மணிக்காட்ட போயிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அன்னைக்கு வந்து லீவு தான், எல்லோரும் ஒர்க் லீவு தான். மட்டனில் வந்து அக்கா பிரியாணி பண்ணியிருந்தா, புதுசாக வந்து சுக்கா ட்ரை பண்ணியிருந்தா. வீடியோஸ் பார்த்தா பண்ணியிருந்தா, அது டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்துருந்துச்சு. மகிழ் குட்டிக்கு ரசத்தோடு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு. சாப்பிட்டுட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் தூங்கிட்டு ஈவினிங் போல் கிளைமேட் சூப்பராக இருக்குது, வெளியில் போயிட்டு இதை டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மகிழ் குட்டி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரில் பேக் சைட் நின்று பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான். கிளைமேட்டும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பக்கத்தில் இருக்க கோவை பேக்ஸ் தான் வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி, அதுக்கப்புறம் காளான்லாம் கொஞ்சம் சொல்லி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது அப்படியே மழை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் எனக்கு அன்றைக்கி டே போச்சு.